கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். இப்படி எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், அப்படின்னா எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அப்போ ஐஸ்வர்யவானாக இருப்பது தப்பா? ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாதா என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். அவனுடைய இதயத்தின் மேட்டிமையை கர்த்தர் அறிந்தவராக அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்றார். அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் நிறைய பொக்கிஷம் உண்டாக இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப பெரிய ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் உள்ளே போவது மிகவும் கடினம். ஏன்னா அவனுடைய எண்ணம் முழுசும் அந்த பணத்து மேலே தான் இருக்கு, தன்னுடைய பொக்கிஷத்தின் மேலே, தன் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தின் மேல் தான் அவனுடைய எண்ணம். அவன் ஆண்டவர்கிட்ட பற்றி கவலைப்படலை. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போதே சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லுங்க. ஆண்டவர் அவனுடைய குறையை சொல்லுகிறார். வெளியரங்கமான குறை அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற குறை. தன்னுடைய பணத்தை குறித்த மேட்டிமை, தன்னுடைய செல்வத்தை குறித்த உயர்வு, தன்னை குறித்ததான பெருமை. இதை பார்த்த பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு அருமையான பாடத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கலாம், அந்த கொஞ்சத்தில் நம்ம பெருமை பாராட்டுறோமா? அந்த கொஞ்சத்திலேயே நம்ம மனசை வச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை இந்த கொஞ்சத்தை இன்னும் பெருசாகணும் இப்படியே நினச்சிட்டு இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் மேல் வைப்போம். நம்முடைய சிந்தையை பொக்கிஷத்தின் மேல் அல்ல, பொக்கிஷத்தை விட பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைப்போமானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த நீர் வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் மனுஷரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்தும். தேவனால் கூடும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று ஜீவித்து உமக்கென்று வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.